Hello everyone. இந்த வீடியோல நம்ம வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங் வீடியோ. உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட் வந்து MBA ல இருக்கும். சோ மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மென்ட் இந்த மாதிரி மேனேஜ்மென்ட் ரிலேட்டட் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும்னா என்னோட பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. ப்ளஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் எல்லா வீடியோ லிங்க்குமே அட்டாச் பண்றேன். செமஸ்டர் 1, 2 இல்ல 3 எதுனாலுமே வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட்டிங்னா என்ன அப்படினு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பேசிக்காகவே மார்க்கெட்டிங்னா ஒரு ஐடியா இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு சர்வீஸோ வந்துட்டு அது பீப்புள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம வந்து நிறைய வந்து டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். லைக் அது வந்து ஒரு ஆடாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம அதை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், நம்ம எங்கே வேணால் நம்ம வந்து அதை பற்றி அந்த ப்ராடக்டை பற்றி நம்ம பீப்புளுக்கு வந்துட்டு சொல்கிறோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் தான். ஓகேவா? ஸோ இங்கே அதுக்கான டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கஸ்டமர் நீட்ஸ், creating products or services that satisfy those needs and delivering them in a way that builds value for both the company and the customer. ஸோ பேசிக்காக வந்துட்டு மார்க்கெட்டிங்னா வந்து பீப்புளுக்கு என்ன வேணும், அவங்க வந்து எதை வந்து விரும்புகிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்து நம்ம அவங்கள வந்து வாங்க வைக்க முடியும். ஸோ அதனால் வந்து அந்த என்ன டிமாண்ட் இருக்குது, பீப்புளுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், என்ன வேணும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், இல்லை அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம், இல்லை நிறைய அதில் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏதோ வந்து அவங்களோட நீடை பொறுத்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நம்ம இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணுறோம், இல்லை க்ரியேட் பண்ணுறோம், என்ன வேணால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வந்து எப்படி நம்ம வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ இப்படி நம்ம பண்ணுறதுனால போத் அந்த ப்ராடக்ட் ஓனருக்குமே வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது, கஸ்டமருக்குமே வந்து பெனிஃபிட் இருக்குது. பிகாஸ் ரெண்டு பேருமே வந்து அதுலேருந்து ப்ராஃபிட் தான் பார்க்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் சிம்பிள் வேர்ட்ஸை சொல்லணும் அப்படின்னா வந்து மார்க்கெட்டிங்னா என்னென்னா ஃபைண்டிங் அவுட் வாட் பீப்புள் வாண்ட், பீப்புளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ப்ளஸ் மேக்கிங் இட் அவைலபிள், அதை வந்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், இல்லை நம்ம அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் எப்படியாவது சேர்க்குறோம், ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ அதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்துட்டு பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றுறோம், அண்ட் தென் அதை வந்து அவங்கள வாங்க வைக்கிறோம். ஓகே? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக மார்க்கெட்டிங். இதில் வந்துட்டு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் நம்ம படிக்க போகிறது வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் தான். ஸோ அதனால் வந்து இதை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறோம் அதுதான். ஸோ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஸோ நீங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் இன்னிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ்லேயே வந்து இந்த எல்லா இந்த பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங் இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் மேனேஜ்மெண்ட்னு எடுத்தாலே வந்து இதே தான் வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட் அந்த டெசிஷன் மேக்கிங், பிளானிங், இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்கனைஸ் பண்ணுறது, அதை கரெக்டாக வந்து ஸ்டாஃப் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு ரிலேட்டட் டு மார்க்கெட்டிங்கை பொறுத்து இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்துட்டு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக? டு அச்சீவ் கம்பெனி கோல்ஸ் லைக் இன்க்ரீஸிங் சேல்ஸ், பில்டிங் அ பிராண்ட் வேல்யூ ஆர் என்ட்ரிங் அ நியூ மார்க்கெட்ஸு. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்லேயும் ஒரு கோல்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஹெச்ஆர்னு எடுத்திங்கன்னா அவங்களோட கோல் என்னவாக இருக்கும்? பர்ஃபார்மன்ஸ், அதாவது எம்ப்ளாயோட பர்ஃபார்மன்ஸ், இல்லை வந்து எம்ப்ளாயை ஹையர் பண்ணுறது, இந்த மாதிரியான அவங்களுக்கு பர்டிகுலர் கோல்ஸ் இருக்கும். ஸோ அதே போல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனியோட பட்ஜெட்ஸ் ஆர் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கணும், அதை வந்து கரெக்டாக வந்து ஃப்ளோவில் வச்சுக்கணும், இதெல்லாம் வந்து அது அவங்களோட கோல்ஸாக இருக்கும். ஸோ அதே போல் மார்க்கெட்டிங் டீமுக்கு, மார்க்கெட்டிங் இருக்கிற பீப்புளுக்கு ஒரு சில கோல்ஸ் இருக்கும். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க என்னென்னலாம் வந்து ஸ்டெப்ஸை எடுக்கிறாங்க, எப்படியெல்லாம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அதை வந்து படிக்கிறது தான் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இட் ஃபோக்கஸஸ் ஆன் த 4 P's ஆஃப் மார்க்கெட்டிங். இங்கே என்ன 4 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இங்கே சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் வந்துட்டு ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன். ஸோ இது 4மே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராடக்ட்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஏதோ ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வாட் டு செல், நம்ம என்ன செல் பண்ண போகிறோம், அது வந்து ஒரு கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். கூட்ஸ்னால் வந்துட்டு நீங்கள் நார்மலாக நம்ம டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற கூட்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். லைக் அது வந்து ஒரு புக்ஸாக இருக்கட்டும், இல்லை டூத் பேஸ்ட்டு, சோப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு ஆர் சர்வீசஸ்னால் நமக்கு வந்து என்ன எடுத்துக்கலாம், மேபி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஆர் ISP இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சர்வீஸும் எடுத்துக்கலாம். ஓகேவா?
ஸோ இன்னும் பெட்டர் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு ப்ராடக்ட் அவங்க ஃபோக்கஸாக இருக்குது. செகண்ட் வந்துட்டு ப்ரைஸ், அது என்ன அமௌண்ட், அதாவது என்ன விலையில் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இந்த மார்க்கெட்டிங்கில் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு ஃபோக்கஸ். அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு பிளேஸ், எப்படி டெலிவர் பண்ணுறாங்க அதை அப்படின்றது. அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு ப்ரமோஷன், ஹவு டு மேக் பீப்புள் அவேர் அண்ட் இன்ட்ரெஸ்டட். இப்போ என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு பிஸ்னஸில் இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது, பட் அதை எப்படி நான் வந்து பீப்புள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குறோம், அதில் தான் வந்து அந்த ப்ராடக்டோட வேல்யூவே இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அதை, அது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கான எக்ஸாம்பிள். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் வந்து தெரியும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேக்கரி எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இமேஜின் யூ ஸ்டார்ட் அ ஸ்மால் பேக்கரி. எனக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கரிலாம் வைக்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம சின்னதாக ஒரு பேக்கரி எடுத்துக்கலாம். ஸோ யூ ஸ்டடி கஸ்டமர்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் தே லவ் ஹெல்தி பிரெட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோஸ்ட்டாக பீப்புளுக்கு வந்துட்டு எது சாப்பிட்டாலும் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணதில் பீப்புள், அதாவது கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு ப்ரெட்டு வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து நார்மலான மைதாவில் இருக்கிற ப்ரெட் வேணாம், ஸோ ஹெல்த்தி ப்ரெட்டுன்னா அப்போ அது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுதான் வந்து கஸ்டமரோட நீடு. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் பேக்கரியில்? யூ இன்ட்ரடியூஸ் மல்டிக்ரெயின் ப்ரெட்டு. அதை வந்து நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்டாக லான்ச் பண்ணுறீங்க. And then you set the price at ₹50, slightly lower than competitors. So 50 rupeesக்கு வந்து நீங்கள் ஒரு அந்த ப்ரெட் என்ன சொல்லுவாங்க, லோஃப், அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க 50 rupeesல. ஸோ அது வந்து உங்கள் காம்படிட்டர்ஸோட கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ரைஸை வந்து நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்க. அண்ட் தென் யூ செல் இட் போத் இன் யுவர் ஷாப் அண்ட் ஆன் ஸ்விக்கி ஆர் சொமேட்டோ. இந்த மாதிரி நீங்கள் அதை உங்கள் இன்ஷாப்லேயும் கொடுக்குறீங்க. அண்ட் தென் நீங்கள் உங்களோட டெலிவரி பார்ட்னர்ஸ் வச்சு நீங்கள் ஆன்லைன்லேயே அதை வந்துட்டு பீப்புளுக்கு வந்து கொடுக்குறீங்க. ஸோ பிளேஸ், இங்கே வந்து டெலிவரி வந்து இன்ஷாப் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து டெலிவரும் பண்ணுறீங்க. ஓகே, ஆன்லைனில் வந்து பார்ட்னர்ஸ் வச்சு. ஸோ இது வந்து பிளேஸ் ரிலேட்டடாக. அண்ட் தென் லாஸ்ட் வந்துட்டு ப்ரொமோஷன், யூ அட்வர்டைஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் கிவ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் அட் யுவர் ஷாப். ஸோ இதுதான் இப்போ நம்ம 4 வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்ஸ் பார்த்தோம். கரெக்டாக? ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன், இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுது. ஸோ இது எல்லாமே இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங்க்கான எக்ஸாம்பிள். அண்ட் தென் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹியர் யூ ஆர் ப்ராக்டிஸிங் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு. எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும், ஒரு மார்க்கெட்டிங் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்க. ஃப்ரம் ஐடென்டிஃபைங் கஸ்டமர் நீட்ஸ் டு டெலிவரிங் அண்ட் ப்ரொமோட்டிங் த ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு நான் கஸ்டமர்கிட்டேருந்து ஆரம்பித்து அவங்களோட நீட் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கான ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி அதுக்கு ஒரு கரெக்டான ப்ரைஸை செட் பண்ணி அதுக்கு ஒரு பிளேஸ், அதாவது நான் எப்படியெல்லாம் டெலிவர் பண்ண முடியும்ன்றதை பார்த்து அதுக்கு நான் வந்து ப்ரொமோஷனும் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஒரு வாட்ஸ்அப் எதில் வேணால் என்னால் எப்படியெல்லாம் வந்து அதை ப்ரொமோட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் நான் வந்து அதுக்கு அட்வர்டைஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹெல்ப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் கஸ்டமர். என்னோடய கஸ்டமருக்கு என்ன வந்து பிடிச்சிருக்கு, என்ன நீட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல இந்த மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்குது. ஓகே, அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு கிரியேட்ஸ் அண்ட் டெலிவர்ஸ் வேல்யூ. இது வந்து லைக் ப்ராடக்ட் ஓனருக்கு மட்டும் கிடையாது, கம்பெனிக்கோ பிஸ்னஸ்க்கோ மட்டும் கிடையாது, ப்ளஸ் கஸ்டமர்ஸ்க்குமே வந்து வேல்யூவை வந்து டெலிவர் பண்ணுது. அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு பில்ட்ஸ் பிராண்ட் ரெப்யூட்டேஷன். ஸோ அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு ஹெல்ப்ஸ் இன் காம்படிஷன். அண்ட் தென் ஃபிஃப்த் வந்துட்டு என்ஷூர்ஸ் பிஸ்னஸ் க்ரோத். இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரீவியஸ்லி பார்த்த எக்ஸாம்பிள்லேருந்தே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர் நீட் தெரிஞ்சுக்கிறீங்க, அது வந்து கரெக்டான வேல்யூவை க்ரியேட் பண்ணி டெலிவர் பண்ணுறீங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனாலே உங்களோட பிராண்டோட ரெப்யூட்டேஷன் வந்து அதிகமாகும். ப்ளஸ் கஸ்டமர்ஸ்க்கும் உங்களை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் உங்களோட காம்படிஷன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் 50 rupeesல ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மற்ற பீப்புள் மற்ற பிராண்டோடு நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக ப்ரைஸை செட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும். பீப்புள் வந்து கொஞ்சம் உங்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே போல் பிஸ்னஸ் க்ரோத் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இன் ஷார்ட் டேர்ம் நீங்கள் ஷார்ட் டேர்ம்ஸில் வந்து இந்த மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, மார்க்கெட்டிங் இஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சாட்டிஸ்ஃபைங் கஸ்டமர் நீட்ஸ். ஸோ அல்டிமேட்லி இதுதான் நம்ம கஸ்டமரோட நீட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான ப்ராடக்டை வந்து டெலிவர் பண்ணுறோம். அண்ட் தென் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இஸ் அபவுட்
planning and controlling marketing activities to achieve business goal. ஸோ மேனேஜ்மெண்ட்னாலே சொன்ன மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி, கண்ட்ரோலிங்னா என்னது, ஏதாச்சும் வந்து இந்த ஃப்ளோ நான் நினச்ச மாதிரி தான் வந்து நடக்குதா, அப்படி இல்லைனா ஏதாச்சும் டீவியேஷன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து மாற்றிக்கிட்டு என்னோடய பிஸ்னஸ் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்துட்டு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Coca-Cola. So they study customer taste, bring prices, drinks competitively, distributes worldwide and advertises heavily. So this is marketing management in action. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, நிறைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ஹெவி ரீச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட்டுமே வந்து அதிகமாக வந்து பீப்புள் கிட்ட போய் சேரும். ஸோ இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் வீடியோ தான். இதில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.